மயிடனிடம் அதிகாயன், நீ சென்று விரைவாக லக்குவனிடம் நான் கூறியதையெல்லாம் எடுத்து கூறி அவனை உடனடியாக இந்த போர்க்களத்திற்கு வருதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்து விட்டாய் என்றால் உனக்கு குபேரனது செல்வம் முழுவதையும் தருகிறேன் என்று இறுதியாக சொல்லி முடித்தான். அதனை தொடர்ந்து பேசுகிறான். மாறா மதவாரிய வண்டி நொடும் பாரு ஆடு முகத்தன பல் பகலும் தேராதன செங்கண வெங்களிமா 100,000 ஆயினும் நுந்துவெனால். வாரிய மத மாறா, மதமானது இடைவிடாது சிந்தக்கூடிய அளவோடு, ஏற்கனவே நிறைய இதை சொல்லியிருக்கோம். யானை என்று சொன்னால் அதுவும் சர்வ லட்சணங்களும் பொருந்தின யானைன்னா அந்த யானையினுடைய கன்னம், கபோலம், பீஜம் ஆகிய இடங்களிலிருந்து மதநீர் சுரந்த வண்ணம் இருக்கும். அது மிகுந்த சுவை உடையதாகவும் நறுமணம் உடையதாகவும் இருக்கும். அதை இங்க நினைவுபடுத்துகிறார். வடிகிற மதப்பெருக்கு மாறாத யானைகள், அதான் வாரிய சிந்தக்கூடிய, வாரி போல் கொட்டக்கூடிய, மாற்றம் இல்லாத மதநீரை சிந்தக்கூடிய, வண்டினொடும் பாரு ஆடு முகந்தன, வண்டுகளோடு பருந்துகளும் பறந்து ஆடும் முன்புறத்தை உடைய யானைகள். பல் பகலும் தேராதன, பல நாளும் மத வெறியிலிருந்து நீங்காதனவும் ஆகிய செங்கண் வெண்களிமா, அழகிய சிவந்த கண்களை உடைய கொடிய மதமிக்க யானைகளை எவ்வளவு தருவானா? 100,000 ஆயினும் நுந்துவெனால், 100,000 வேண்டுமானாலும் தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு யானையை பெறுதல் என்பதே பெரிய விஷயம். அதுல 100 என்பது ஒரு கணக்கு, 100,000, அவ்வளவு 100,000ன்றது 1,00,000. மிகச்சிறந்த சர்வ லட்சணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய 1,00,000 யானைகளை வேண்டுமானாலும் தருகிறேன், நீ லக்குவனை இங்கு அழைத்து வந்துவிடு. செம்பொன்னின் அமைந்து சமைந்தனத்தே உம்பர் நெடு வானினும் ஒப்பு உரழா பம்பும் மணி தார் அணி பாய் பரிமா இம்பர் நடவாதன யூகுவேனால். செம்பொன் அமைந்து சமைந்தனத்தே, மிக சுத்தமான பொன்னினால், அதான் செம்பொன்னுன்னு பேர். எப்படி இவர்கள் பிரித்தார்கள்னா இதையே ஏற்கனவே நிறைய முறை பேசியிருப்போம். பழைய காலத்துல 4 விதமான பொன் தரங்களின் அடிப்படையில பகுக்கப்பட்டிருந்தன. ஆணிப்பொன், ஆடிப்பொன், கிளிச்சிறை, சாம்புநதம். இப்ப நாம சொல்றோம் இல்லையா, 18 கேரட், 16, 18, 22, 24 இந்த மாதிரி. அந்த சாம்புநதம்ன்ற பொண்ண, அந்த தங்கத்தினுடைய அந்த கட்டி இருக்குல்ல, அதை உடைச்சாக்க உள்ள சிவந்த நிறத்துல காணப்படும். அதனாலதான் செம்பொன்னு பேர் வச்சு. அடுத்தது கொஞ்சம் வெளிர் சிகப்போட மஞ்சள் நிறத்துல இருக்கிறது அடுத்த தகுதி. மஞ்சள் நிறத்துல இருக்கிறது 3வது தகுதி. வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கிறது 4வது. ஆகவே செம்பொன்னால் செய்யப்பட்டு உறுதி வாய்ந்த தேர்களும், சமைந்தன தேர், அமைத்து சமைந்தன தேர், அந்த பொன்னினால் உறுதியோடு செய்யப்பட்ட தேர். உம்பர் நெடு வானினும் ஒப்பு உரழா, மேல் உலகத்தில் உள்ள தேவர்களினது தேர்களோடு மாறுபாடு இல்லாதது, தேவர்கள் பயன்படுத்தக்கூடிய தேர்களுக்கு இணையானது. பம்பும் மணி தாரணி, நிறைந்த ரத்தினங்களாலும் பொன் மாலைகளாலும் ஒப்பனை செய்யப்பட்டது. இம்பர் நடவாதன, இந்த உலகத்தில் நடக்க இயலாதனவாகிய பாய் பரிமா, தெய்வலோகத்து குதிரைகள்.
ஈகுவனால் அப்படிப்பட்ட குதிரைகளை பூட்டின பொன்னால் செய்யப்பட்ட உறுதி வாய்ந்த தேர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தர. ராசான்னு அவனுக்கு தகுதி கொடுத்துட்டான், உன்னை அரசன் ஆக்குகிறேன். பரதனுக்கு உண்டான தகுதியெல்லாம் தர வேண்டாம். அடுத்து, நிதியின் நிறை குப்பை நிறைத்தனவும் பொதியின் மிளிர் காசு பொறுத்தனவும் மதியின் ஒளிர் தூசு வகுத்தனவும் அதிகம் சகடு 1000 ஈகுவனால். நிதியின் நிறை குப்பை நிறைத்தன், நிதிகளின் வரிசை மிகுதியாக வண்டி முழுக்க செறிவாக ஏற்றப்பட்ட பொன் குவியல், ரத்தின குவியல், அதுக்கு பேரு நிதின்னு பேர். பொதியின் மிளிர் காசு பொறுத்தனும் மூட்டை மூட்டையாக ஒளி சிந்தக்கூடிய ரத்தின கற்களையும் மதியின் ஒளிர் தூசு வகுத்தனவும் நிலவு போல மென்மையானதும் குளிர்ச்சியானதும் பிரகாசமானதுமாகிய பட்டாடைகள் வகை வகையாக வைக்கப்பட்ட இந்த மூன்றினையும் நிறைத்து வைக்கப்பட்ட சகடு 1000 அதிகம் தருவனால். சகடுனா வண்டி. இந்த 3 செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள 1000 வண்டிகளுக்கு மேலாக தருகிறேன். ஒரே ஒரு வேலை அவன் செய்யணும். மைடன் என்ன? லக்குவனை போர்க்களத்துக்கு அழைத்து வரணும். எப்படியாவது அவனை உசுப்பேத்தி வரவிச்சு. இது ஒன்று இசை, நீ வேற ஒன்னும் பண்ண வேண்டாம், உனக்கு இவ்வளவு செல்வம் தர. மற்றும் ஒரு தீதையில் மணி பணி தந்து உற்று உன் நினைவு யாவையும் உந்துவேனால் பொன்தின் கழலாய் நனிப்போ எனலோடு எற்றும் திரள் தோள் அவன் ஏகினான். மற்றும் மேலும் ஒரு தீதையில் மணி பணி தந்து, ஒரு குற்றம் இல்லாத மணிகள் பதிக்கப்பட்ட பல அணிகலன்களை கொடுக்கிற, உயர் ஜாதி வைரங்கள் அவைகளால் செய்யப்பட்ட அணிகலன்கள் கொடுக்கிற. உன் நினைவு யாவையும் உற்று உந்துவேனால், நீ வேண்டி மனத்துக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறாயோ அவ்வாறு நினைக்க. இதுவரைக்கும் நானா கொடுக்கிறேன்ற செல்வம், இதற்கு மேலும் நீ என்னிடமிருந்து என்னெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதெல்லாம் கொடுக்கிறேன். பொன்தின் கழலாய், பொன்னால் உறுதி வாய்ந்த கழல் அணிந்திருக்கக்கூடிய மைடனே, நனிப்போ எனலோடும் விரைந்து லக்குவன் பால் சென்று அவனை இங்கு அழைத்து வா என்று அதிகாயன் கூறியவுடன் எற்றும் திரள் தோள் அவன் ஏகினால் பகைவரை தாக்கக்கூடிய அளவினுக்கு உறுதி வாய்ந்த திரண்ட தோள்களை உடைய மைடன் விரைவாக இலக்குவனை காண செல்லுகிறான். அப்படி வானர படைக்குள்ள மைடன் போகும்போது சும்மா விட்டு விடுவார்களா? வானரங்கள் எல்லாம் மைடனை பற்றி கொண்டு விடுகின்றன. இதெல்லாம் தெரிஞ்சேதான் நடக்கும். அப்படி பற்றினால்தான் அவர்கள் சென்று இவனை ராமன் லக்குவனிடம் சென்று சேர்ப்பார்கள். இது மைடனுக்கும் தெரியும். நான் ஒரு ஒற்றனையோ தூதுவனையோ கண்ட இடத்துல கொல்ல முடியாது. அதனை முறையாக உரிய மன்னனிடம் சென்று சேர்த்து அவனது விசாரணையின் பிறகுதான் உரிய தண்டனை வகுக்கப்படும். இது மைடனுக்கும் தெரியும். அதனால வானரர்கள்ட்ட போய் சிக்கினாலேயே தன்னை ராம லக்குவனிடம் இந்த வானரர்களே அழைத்து சென்று விடுவார்கள்னு தெரியும். ஏகி தனி சென்று எதிர் எய்தலுறும் காகுத்தனை எய்திய காலையின் வாய் வேகத்தோடு வீரர் விசைத்து எழலும் ஓகை பொருள் உண்டு என ஓதினால். தனி சென்று ஏகி, மைடன் தனியாக அந்த வானர படைக்குள் சென்று எதிர் எய்தலுறும் காகுத்தனை, தன் முன்பு சேர்ந்த ராமனை, காகுத்தன் ராமன், எய்திய காலையின் வாய், ராமனை இந்த மைடன் வானரர்களால் பற்றப்பட்டு இந்த ராமனிடம் கொண்டு சேர்த்த பிறகு வீரர் வேகத்தோடு விசைத்து எழலும் வானர வீரர்கள் மிகுந்த கோபத்தோடு இந்த மைடனை பற்ற எழுகின்ற பொழுது
ஓகை பொருள் உண்டு என ஓதினால் அந்த மைடன் உங்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ஒன்று உண்டு என்று கூறினார். என்ன அழகு! மைடன் யாரோட தூதன்? அதிகாயனோட தூதன். அவன் எப்படி வானரர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குன்னு சொல்லப்படும் முடியும்? என்ன காரணம்னா, இப்படி சொன்னாதான் வானரர்கள் இவனை துன்புறுத்தாம ராமனிடம் கொண்டு சேர்ப்பார். இதுதான் அடிப்படை. அதாவது சாமர்த்தியமான தூதுவர்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதில் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார். சில பேருக்கு அந்த நாக்கு சாதுரியம், இந்த வாக்கு சாதுரியம் ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பெரிய கலை. அது நாம நினைக்கிறோம் இடம் பொருள் ஏவல் கருதி பேசுதல் என்பது இருக்கக்கூடிய கலைகளிலேயே உன்னதமான கலை. ஏனென்றால் நம்முடைய வள்ளுவர் அழகா சொல்லுவார், ஒருத்தனுடைய பேச்சு எப்படி இருக்கும்னாக்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். ஏற்கனவே உங்க பேச்ச கேட்கிறவன், ஆகா நமக்கு உரியவர் வருகிறார், அவர் நல்லதை பேச போகிறார்னு ஏற்கனவே கேட்டவனை கட்டி போடக்கூடிய அளவிலையும், புதியதாக கேட்க இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கேட்டதன் பிறகு இன்னும் சிறிது நேரம் இவர் பேச மாட்டாரா என்று கேளாதவர்களையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய அளவுல எவன் பேசுகிறானோ அவனுடைய பேச்சு உயர்ந்த பேச்சு. அதனால ரொம்ப அழகா பேசினார். இவன் என்ன பண்ணா, மைடன் அந்த மாதிரி திட்டத்தோட தான் போனான். வானரர்கள் இவன் மேல பாய்ந்த உடனே சொன்னா முதல்ல அவர்களை நிறுத்தணும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன்பா. வானரர்கள் கொஞ்சம் தயங்கினார்கள். இவனை பிடித்து தண்டிக்கலாமா, இல்ல நேரா மன்னன்ட்டு கொண்டு போய் விட்டுடலாமா ராமன்ட்டு. போதம் முதல் வாய்மொழியே புகழ்வார் ஏதும் அறியான் வரிது ஏகினால் தூதன் இவனை சுழியல் மின் என வேதம் முதல் நாதன் விளக்கினால். போதம் முதல், போதம்னா உண்மை அறிவுன்னு அர்த்தம். எது எக்காலத்தும் உண்மைத்தன்மைக்கு உரியதாக இருக்குமோ அதுக்கு பேரு போதம்னு பேர். அதனாலதான் ஞான நூல்களுக்கு எல்லாம் போதம்னு சொல்றோம். சிவஞான போதம். காரணம், எல்லா காலத்தும் உண்மையான எது ஒன்று இருக்கிறதோ அதை விளக்குதல் என்பது போதம்னு பேர். போதம் முதல், அந்த மெய் உணர்வுக்கு முதலாயிருப்பவனும் வேதம் முதல் நாதன், வேதங்களுக்கு எல்லாம் சிறப்பு பொருளாய் தலைமை தாங்கக்கூடியவனாகிய நாதன், தலைவன் ஆகிய ராமபிரான் வாய்மொழியே புகழ்வான். இந்த மயிடனை பற்றின வானரர்களை பார்த்து, இவன் தலைவன் கூறிய சொற்களை சொல்லுபவன் மயிடன் தானா வந்திருக்க முடியாது. அவனை நீங்கள் தண்டிப்பதில் பயனில்லை. அவனுக்கு உரிய ஆணையை யார் இட்டார்களோ அவர்கள் சொன்னதை சொல்ல வந்திருக்கிறான். இப்படிப்பட்டவனை நாம தண்டிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏதும் அறியான், வேறு எதுவும் தூதுவனுக்கு தெரியாது. அவனை யார் அனுப்பினார்களோ, நம்ம பழமொழி சொல்றோம் இல்லையா, எய்தவன் இருக்க அம்பை நோவான் என்ன. ரொம்ப அழகா திருவிளையாடல்ன்ற ஒரு பழைய சினிமால வரும். தர்மி வேடத்துல நாகேஷ் ஒரு பாண்டிய மன்னனுக்கு கவிதையை சொல்ல வருவான். அந்த கவிதையில தவறு இருக்குன்னு சுட்டின ஒண்ணு ஓடி போயிடுவோம். அதற்கு நக்கீரர் நடித்தவர் சொல்லுவார் அழகா, எய்தவன் எங்கோ இருக்க அம்பு இங்கு அழுது புலம்பி விட்டு செல்லுகிறது. அதனால இந்த தூதுவர்கள்லாம் அம்பு போல
எய்தவன் எங்கோ இருந்து இலக்கை நோக்கி எய்கிறான், இவர்கள் வருகிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே வரிது ஏகினான், வேறு எதுவுமே இவனுக்கு தெரியாது, இவனை தண்டிக்க வேண்டாம். படைக்கலம் இன்றிய வெறுமனே வந்துள்ளான், வரிது ஏகின், கையில ஒரு ஆயுதமும் இல்லை, ஆயுதம் இல்லாத நிராயுத பாணி எப்படி தாக்குறது? தூதன், ஆகவே இவன் தூதுவனாக இருக்க வேண்டும். இவனை சுழியன் மின் என, சுழிதல்னா கோபம் கொள்ளுதல், இவன் மீது கோபம் கொள்ளாதீர்கள் என்று விளக்கினால் அந்த வானர வீரர்கள் இந்த மகிடனுக்கு எந்த துன்பத்தையும் தராமல் விளக்கினான். விளக்கினத்துக்கு பிறகு மைடனை கேட்கிறான், என் வந்த குறிப்பு அது இயம்பு எனலும் மின் வந்த எயிற்றவன் வில்வல, உன் பின் வந்தவனே அறி பெற்றியதால் மண் வந்த கருத்து என மன்னர் பிரான். என் வந்த கருத்து அது இயம்பு எனலும், அந்த மைடனை பிடித்திருந்த வானர்களை எல்லாம் விலக்கி விட்டுட்டு மைடனை பார்த்து ராமன் கேட்டா, நீ வந்த காரணம் எது பற்றியது, அதை சொல் அப்படின்ன உடனே, மின் வந்த எயிற்றவன் ஒளி பொருந்திய பற்களை உடைய மைடன் வில்வல மன்னர் பிரான், வில் தொழிலில் வல்லவனே, மன்னர்களுக்கெல்லாம் பெரியவனே, மண் வந்த கருத்து, எம் அரசன் கொண்டுள்ள கருத்தை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், உன் பின் வந்தவனே அறி பெற்றியதால் என, உன் பிறந்தவனாகிய உன் பின் பிறந்தவனாகிய லக்குவனே அறியும் தன்மை. ஆகவே அவங்கிட்டதான் சொல்ல, எவ்வளவு நாகரீகம்னு பாரு. இப்படி சொன்ன உடனே ராமன் கோபம் கொள்ளல, உடனே லக்குவனை அழைக்கிறான். ஏனென்றால் அந்த காலத்துல இந்த நனி நாகரீகம் இருந்து, இது ஒரு வளர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு வழக்கம். நம்ம வீடுகள் எல்லாம் யாரேனும் ஒருவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அது யாருக்கு உரியதோ அவர் மட்டும்தான் கேட்கணும். மற்றவர்கள் கேட்டு ஏதாவது விளக்கம் சொல்ல வந்தா உடனே வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எங்க வீட்டுல நடக்கிற சாதாரண வார்த்தை இதுதான். நான்லாம் குழந்தையா இருந்த போது ஏதாவது நான் பள்ளி சிறானா இருந்து பேசினேன்னா, உனக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு சம்மன் இல்லாம ஆஜராகிற, சம்மன்னா என்னன்னே அப்ப எனக்கு தெரியாது. வீட்டுல ரொம்ப இயல்பான பேச்சு, என்ன சம்மன் இல்லாம ஆஜராகிற, பின்னால் தான் தெரிந்து கொண்டேன், ஒரு நீதிமன்றத்திற்கு ஒருவர் வந்து வாதிக்க வேண்டும்னா சம்மன் கொடுத்து அதன் பிறகு நீதிபதி அதற்கு உண்டான அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வாதம் பண்ண முடியும். ஆகவே சம்மன் இல்லாம என்ன வந்து பேசுற, ரொம்ப இயல்பா கேட்பார்கள் எங்கள் வீடுகள்ல. அதனால வந்த மகிடன் சொன்னா, ராமா உனக்கு உண்டான செய்தி இல்லை, நான் தூது வந்தான், உனக்கு செய்தி கொண்டு வரல, நான் தூது செய்தி கொண்டு வந்திருக்கிறது உன் பின் பிறந்தவனாகிய லக்குவனுக்கு. லக்குவன் கேட்கிறான், என்ன விஷயம் சொல்லாய், அது சொல்லிடு சொல்லிடு என வில்லாளன் இளங்கிளையோன் வினவ, பல்லாயிர கோடி படைக்கடல் முன் நில்லா என நின்று நிகழ்த்தினான். ஒரே ரத்தன சுருக்கமா சொல், நான் வந்த காரணம் என்ன தெரியுமா அப்படின்லாம் ஆரம்பிக்கூடாது. ஒரு நல்ல தூதுவன்னா தூது மொழிய ரத்தின சுருக்கமா, அதே நேரத்துல கேட்பவன் மனதுல போய் பதிகிற மாதிரி சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்துல சொல்லுகிறார்கள் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அழுத்தமா சொல்லணும், ஆனா அளவா சொல்லணும். எப்படி வில்லாளன் இளங்கிளையோன், வில்லாற்றலிலே வல்லவனானி ஆகியவனும் ராமபிரானுக்கு தம்பியும் ஆகிய இலக்குவன், அது சொல்லாய், நீ வந்த காரணத்தை சொல்லாய், சொல்லிடு சொல்லிடு என வினவ. வேக வேகமா கேட்ட, ராமனுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு என்ன சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? ராமனுக்கு தெரியாத விஷயம் எனக்கு மட்டும் என்ன, வேக வேக சொல்லி 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 சீக்கிரம் சொல்லு. ஏன்னா கேட்கக்கூடிய வானரர்கள் சந்தேகப்பட்டுள்ள, அதனால கேட்ட உடனே அழகா சொன்னா மைடன்,
பல்லாயிர கோடி படைக்கடல் முன் அதிகாயனுடைய பல ஆயிரம் கோடி படையாகிய கடலுக்கு முன் நில்லா என நீ வந்து எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நின்று நிகழ்த்தினால் நின்று கொண்டு மேலும் தொடங்கினான். இதான் முதல் சென்டென்ஸ் சொல்லி முடிச்சு. இலக்குவா, நான் அதிகாயன் தூதுவனா வந்திருக்கேன், அவன் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான், பலாயிரம் வீரர்கள் கொண்டுள்ள என் மன்னன் அதிகாயன் முன்னாடி நீ வந்து போர் செய்யணும், அவ்வளவுதான் விஷயம். இது முதல்ல முக்கியமான விஷயத்த சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சான். உன்மேல் அதிகாயன் உருத்துளனாய் நல் மேருவின் நின்றனன் நாடி அவன் தன்மேல் எதிரும் வலி தக்குளையேல் பொன்மேனிய என்னொடும் போதியால். பொன்மேனிய பொன் போன்ற மேனியை உடைய இலக்குவனே, உன்மேல் அதிகாயன் உருத்துளனாய், உன் மீது அதிகாயன் சினம் கொண்டு இருக்கிறான். நாடி நல் மேருவின் நின்றனன், உன்னை எதிர்ப்பதற்காக நல்ல மேருமலையை போலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் தன் மேல் எதிரும் வலி தக்குளையேல், அவன் தன்மேல் எதிர்பார்ப்பதற்கு உரிய வலிமை நீ பெற்றிருப்பது உண்மை என்றால் என்னோடு போது, என்னோடு வா போர்க்களத்துக்கு. இதுல எவ்வளவு அழகா ப்ரொவோக் பண்றான் பாரு. இந்த உசுப்புதலை எவ்வளவு அழகா செஞ்சான். அவன் உன்னோட போர் செய்யணும்னு விருப்பப்பட்டு மேருமலை மாதிரி நிக்கிறான், பல ஆயிரம் வீரர்கள் புடைசூழ. அப்படிப்பட்ட அதிகாயனோடு போர் செய்யறதுக்கு உண்மையிலேயே உனக்கு ஆற்றல் இருக்குன்னு நீ நம்பினான். சரியா? உனக்கு ஆற்றல் இருக்குன்னு நம்பினான், நீ வந்து போர் செய். இப்ப நீ வரலன்னா அதிகாயனை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லைன்னு ஆயிடும். இதை விட ஒரு வீரன் அவமானம் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப அழகாக களத்துல எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கா, போர் செய். ஆகவே உன்னை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதிகாயன் வந்திருக்கிறான். அவனை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்குன்னா வா என்று போதியா, என்னோடு போதியா, என் கூடவே வா. எவ்வளவு பெரிய வீரன் பார்த்தொழி. சயப்படிவத்து ஒரு தந்தையை முன் மெய் எப்படி செய்தனும் முன் விரைந்து அயப்படல் அப்படி இப்படியில் செயப்படுகிற்றி தெரித்தனன் எனனால். சயப்படிவத்து ஒரு தந்தையை, மலை சயம்னா சைலம் என்பது சயம்னு, மலையை போன்று பருத்து உறுதி வாய்ந்த அவனது தந்தையருள் ஒருவனான கும்பகர்ணனை, சிற்றப்பன் இல்லையா, மலை போன்று வடிவுடைய கும்பகர்ணனை மெய் எப்படி நும்முன் செய்தனன், உடம்பை எப்படி உன் தமையனாகிய ராமன் அந்த கும்பகர்ணனை தலை வேறு உடல் வேறாக வெட்டி வீழ்த்தி கொன்றானோ அது போல விரைந்து அப்படி இப்படியில் செய்யப்படுகிற்றி, அப்படி விரைந்து இந்த நிலத்தில் நீ செய்யப்படுவாய். அதிகாயனுடைய திட்டமே அதுதான். எப்படி ராமன் கும்பகர்ணனை கொன்றானோ அதே போல அதிகாயன் உன்னை கொல்லுவதாக சபதம் செய்திருக்கிறான். ஐயப்படல் தெரிந்தனன் எனால், சந்தேகப்படாதே, அதை நான் தெரிவித்து விட்டேன். இதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன், வேற ஒரு நோக்கமும் கிடையாது. தைரியம் இருந்தா வா, அவனை எதிர்க்க வந்தா போர்க்களத்துல இதுதான் நடக்கும். எப்படி உன் சகோதரன் ராமன் கும்பகர்ணனை தலை வேறு முண்டம் வேறாக சிதைத்து கொன்றானோ அதற்கு பழி வாங்க அதிகாயன் உன்னை கொல்லுதற்கு காத்திருக்க. ஞாபகம் வச்சு. ஏன்னா கும்பகர்ணனை கொன்று ராவணனை கலங்க வைத்தீர்கள் அல்லவா, அது போல அதிகாயன் உன்னை கொன்று ராமனை கலங்க வைக்கணும்னு திட்டம் திட்டியாச்சு. முடிந்தாவா. கொன்றான் ஒழிய கொலை கோள் அறியா
நின்றானொடு நின்றது என் நேடி எனின் என் தாதை படும் துயர் தந்தையை முன் வென்றானை இயற்றுறும் வேட்கையினால். இந்த விளக்கத்தை முன்னாடியே சொல்லிட்டு இப்ப பாட்டை பின்னாடி சொல்றேன். கொன்றான் ஒழிய கும்பகர்ணனை கொன்றவனாகிய ராமனை விட்டு கொலை கோள் அறிய நின்றானோடு அக்கொலை செயலை செய்து அறியாது நின்றவனாகிய லக்குவனை. ஒரு கேள்வி கேட்கலாம், ஏண்டா கும்பகர்ணனை கொன்னது ராமன், ராமனை கொல்லணும்னு நீங்க ஒரு உறுதிமொழி ஏற்றிருந்தால் பொருத்தமா இருக்கும். கொன்ற ராமனை விட்டுட்டு அவன் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்தவனாகிய இந்த லக்குவனை கொல்ல போகிறீர்கள்னு சொல்லுகிறீர்களே, என்ன நியாயம்? அதுக்கு விளக்கம் சொன்னா, தேடி நின்றது எனின் இந்த அதிகாயன் எதற்காக லக்குவனோடு போரிட்டு அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணான் தெரியுமா? தன் தாதை படும் துயர், அதிகாயனாகிய அவனின் தந்தை ராவணன் அவன் தம்பியாகிய கும்பகர்ணனை இழந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் அல்லவா? அது போல இந்த அதிகாயன் போர்க்களத்துல லக்குவனை கொல்லுவான். அவன் இறந்ததை பார்த்து ராமன் துன்பம், ராவணன் படும் துன்பத்தை போல தந்தையை முன் வென்றானை, சிறிய தந்தையாகிய கும்பகர்ணனை முன் வென்றவனாகிய ராமனுக்கு இயற்றுறும் வேட்கையினால் அப்படிப்பட்ட துன்பத்தை உண்டாக்க வேண்டும் என்ற ஆசையினால் அதிகாயன் லக்குவனை கொல்ல திட்டமிட்டிருக்க. தன் அப்பாக்கு என்ன கஷ்டம் வந்ததோ, என்ன தவிப்பு வந்ததோ, என்ன துயருள் அவன் ஆழ்ந்தானோ, அதே போல ராமன் ஆழ, ராமனுடைய தம்பியாகிய உன்னை இந்த அதிகாயன் கொல்லுவான். என்ன அழகான போர் திட்டம்! அடுத்து, வானோர்களும் மண்ணின் உள்ளோர்களும் மற்ற ஏனோர்களும் இவ்வுரை கேண்மின் இவன் தானே பொறுவான் அயலே தமர் வந்து ஆனோரும் உடன் பொறுவான் அமைவான். வானோரும் வானில் உள்ள தேவர்களும் மண்ணின் உள்ளோர்களும் நில உலகத்தில் உள்ள மாந்தர்களும் மற்ற ஏனோர்களும் வேறு பிற உலகத்தில் உள்ளவர்களும் இவ்வுரை கேள்வின் இந்த சொல்லை கேளுங்கள், இவன் தானே பொறுவான், இந்த அதிகாயன் தானே லக்குவனுடன் போரிடுவான், அயலே தமர் வந்து ஆனோரும் உடன் பொறுவான். பக்கத்திலே இந்த லக்குவனுக்கு யாரெல்லாம் உதவி செய்யக்கூடிய அளவிலே உறவினர்களாய் வருவார்களோ அவர்களையும் போர்க்களத்துல சந்தித்து அழிப்பான் என்று அதிகாயன் வாக்குரைத்திருக்கு. அதனால வந்துரு, அவன் ஒரு சத்தியமே பண்ணிட்டு, தேவர்கள் கேட்க, மண்ணுலகில் உள்ளவர்கள் கேட்க, ஏனைய பிற உலகில் உள்ளவர்கள் கேட்க அதிகாயன் சபதம் பண்ணி இருக்கான். இந்த லக்குவனை இன்று போர்க்களத்தில் அழிப்பேன், அவனை மட்டுமல்ல அவனுக்கு பாதுகாப்ப யார் வந்தாலும் அழிப்பேன் அப்படின்னா உடனே ஒரு நல்ல வீரனை யாரேனும் இவ்வாறு வந்து அழைத்தால் போருக்கு போகும். இது அந்த கால போர் தர்மம். இதை ஏற்கனவே வேற ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். வாலிய சுக்ரீவன் போருக்கு அழைக்கிறான். இப்ப தாரை சொல்றா, இல்ல இவன் இயல்பான சுக்ரீவனாய் உன்னை போருக்கு அழைக்கல, இவனுடைய அழைப்பையும் அதில் உள்ள ஆரவாரத்தையும் பார்க்கின்ற பொழுது இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கணும். எனக்கு தெரிந்த வகையில ராமன்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவன் சுக்ரீவனுக்கு உதவுவதாக கேள்விப்பட்டேன்னு தாரை சொல்லி வாலிய போருக்கு போகாதேன். வாலி தெளிவா சொன்ன, நான் ஒரு வீரன்,
என்னை யாரேனும் போருக்கு கூப்பிட்டால் போயே ஆகணும். ஒண்ணு. நீ ராமனை பற்றி பேசுகிறாயே, அவன் உதவி செய்வதாக இருந்தாலும் தர்மம் அல்லாத வழியில அவன் உதவி செய்ய மாட்டான். ராமன் நேர்மையின் ஆணி. அதனால எனக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு தான் வாலி போர்க்களத்துக்கு வரும். அந்த கால போர் மரபு. யாரேனும் ஒரு வீரன் தனக்கு இணையான ஒரு வீரனை பார்த்து போருக்கு வரியான்னு கேட்ட சண்டை போட்டு, அது சத்திரிய தர்மமாகவே கருதப்பட்டு. அதனால ராமன் என்ன பண்ணான்? லக்குவனை போய் போர் செய்ய அப்படின்னு அனுப்பி, இப்படி எல்லாம் உடன் எய்திய பின் இவனே வில்லானொடு போர் செய்ய வேண்டும் என நல்லாருடை வீடனன் நாரணன் முன் சொல்லாடினன் அன்னவை சொல்லுதுமான். நல்லாருடை வீடனன், நல்ல அறவழியிலே சொல்லுதற்கு உரியவனாகிய வீடனன் விபீஷணன், எல்லாம் உடன் எய்திய பின் நாம் எல்லாம் லக்குவனுக்கு துணையாக உடன் போய் போர்க்களத்தில் சேர்ந்த பிறகு இவனே வில்லானோடு போர் செய்ய வேண்டும் என இந்த லக்குவனே வில்லாளியான அதிகாயனோடு போர் செய்ய வேண்டும் என்று நாரணன் முன் சொல்லாடினான். சொல்றான், லக்குவன் அனுப்புறான். எழுவாய் இனி என்னுடன் என்று எரியும் மழுவாய் நிகர் வெஞ்சொல் வழங்குதலும் தழுவா உடன் ஏகுதி தாழ்கள் என தொழுவார் தொழுத்தாள் அதி சொல்லுதலும். உடனே என்ன சொன்னா? லக்குவனை பார்த்து பேசுறான் ராமன். போ. எப்படியா? இனி என்னுடன் எழுவாய் என்று, இப்பொழுதே என்னுடன் வருதற்கு எழுவாய் என்று எரியும் மழுவாய் நிகர் வெஞ்சொல் வழங்குதலும், எரிகின்ற மழுவின் வாயை ஒத்த கொடுமையான சொல்லை மகிஷன் சொன்னான். மயிடன் தூதன் சொன்ன உடனே தொழுவார் தொழுத்தாள் அறி, தொழுபவர்களை தொழத்தக்க திருப்பாதங்களை உடைய திருமாலின் அவதாரமாகிய ராமன் தழுவா லக்குவனை ஆற தழுவி கொண்டு உடன் ஏகுதி தாழல் என சொல்லுதலும், விரைவாக மைடனோடு செல், கால தாமதம் பண்ணாத, அதிகாயன போர்க்களத்துல சந்தி. இது வீரம். எப்போ ஒருவன் உன்னை அழைத்தானோ சந்தி போ. இந்த உணர்வு வீரத்துல இருந்தாக அடிப்படை அதுதான். நான் வேடிக்கையா சிலது சொல்லுவேன். அது உங்களுக்கு வேடிக்கையாகவும் இருக்கலாம், இல்ல வினோதமாகவும் இருக்கலாம். என்னுடைய இளங்கலை படிப்பையும் முதுகலை படிப்பையும் நான் வெளி ஊர்ல தான் படிச்சேன். குறிப்பா முதுகலை படிக்கும் போது, எம்ஏ தமிழ் இலக்கியம் படிக்கும் போது, அப்ப நாங்கள் படித்த காலத்துல இந்த பருவத் தேர்வு கிடையாது, நான் செமஸ்டர் பேட்டர்ன். இப்ப நாங்கள் படித்த காலத்துல எம்ஏல ஒரு வழக்கம் என்னன்னாக்க, மொத்த மதிப்பெண் ஒவ்வொரு தாளுக்கும் 150. அதுல 75, அதாவது 50 விழுக்காடு எடுத்தாதான் தேர்ச்சி. அதோட அந்த எம்ஏவை ஏதாயிலும் தாள்கள்ல மதிப்பெண் பெறாமல் தோற்றீர்கள் என்றால் 3 முறைக்கு மேல எழுத முடியும். இது அடுத்த சட்டம். 3 அட்டெம்ப்ட் தான் அலவுடு. 3வது சட்டம் இன்னொரு கடுமையான சட்டம். இன்றைக்கு இருப்பது போல எந்த தாள் போயிற்றோ அதை மட்டும் எழுதுற வழக்கம் கிடையாது அன்றைக்கு. அதுக்கு பேரு கம்பார்ட்மெண்டல் சிஸ்டம்னு பேர். நாங்கள் படித்த காலத்துல நான் கம்பார்ட்மெண்டல் சிஸ்டம். ஒரு பேப்பர் போனாலும் அத்தனை பேப்பரையும் திருப்பி எழுது. வருடத்திற்கு 6 தாள்கள்.
வேற வழி கிடையாது. அது வேடிக்கையாக நான் என்ன செய்வேன்னா, அந்த காலத்துல அந்த திமிருன்னா திமிரு, இல்ல நம்ம ஒரு அதீதமான நம்பிக்கைனா நம்பிக்கை. தேர்வு அறிவித்ததன் பிறகு தேர்வு நடக்கிற நாளுக்கு முன்னாள் என்னுடைய உடைமைகள் புத்தகங்கள் எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பிச்சிடுவேன். அந்த அந்த 6 நாள் தொடர்ந்து நடக்கும். திங்கட்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை முடியும். மாற்றமே இருக்காது மதுரை பல்கலைக்கழகத்து. சனிக்கிழமை என்னுடைய ஊருக்கு போறதுக்கு பயண சீட்டையும் வாங்கிடுவேன். 6 நாளும் நன்கு தூங்கி நன்கு பொழுத கழிச்சு தேர்வு எழுது. மாணவர்கள் எல்லாம் கேட்பார்கள், என்ன இப்படி இருக்கு? சரி, ஆண்டு முழுவதும் படிக்காதத இந்த ஒரு நாள்ல படிச்சுதான் வாங்க போறோம். முதல் கேள்வி எனக்கு. அடுத்தது, என்ன இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பாட திட்டத்துக்குள்ள இருந்துதான கேள்வி. அப்போ எதாக கேட்டாலும் எழுதி விடலாம்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை. இது ஏன் சொல்றேன்னா, போர்க்களம் தேர்வுக்களம் எல்லாமே ஒரு மாதிரிதான் மனித வாழ்க்கையில. அடிப்படை தயாரிப்பு ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த களமும் நமக்கு குழப்பம் தராது, எந்த களமும் நமக்கு அச்சம் தராது. லக்குவனது போர்க்களத்துக்கு நினைவுபடுத்திக் கொள்ளணும். நீங்க இது காரும் காட்டு வாழ்க்கையில இருந்த லக்குவன அருகிருந்தே பார்த்தவன் ராமன். தான் யாரோட எல்லாம் போர் செய்தானோ அப்போதெல்லாம் உடன் நின்று போர் செய்தவன். கரண் திரிசரசோட போர் செய்யும் போதுதான் ராமன் லக்குவன சீதைக்கு காவல் இருக்க வைத்து தான் தனி ஒருவனா போர் செய்தான். மற்றைய எல்லா போர்களிலும் இலக்குவனை உடன் வைத்துக் கொண்டுதான் போர் செய்தான். ஒன்று. ஆகவே இலக்குவனது போர் ஆற்றல், வில்லாற்றல், அந்த போர்க்களத்துல எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற திட்டமிடல் எல்லாம் நன்கு தெரியும்னு ராமனுக்கு தெரியும். அதனால என்ன சொன்னா, உடனே கிளம்பு, காலதாமதம் பண்ணாது. எதிரே ஒரு வீரன் அரைக்கூவல் விட்டால் அதை உடனுக்கு உடனாக போய் சந்தித்து போருக்கு தயாராகணும். காலதாமதம் பண்ணினாக்க நம்முடைய வீரத்தை ஏளனமாக, அதுதான் அடிப்படை. அன்றைய வீரத்தினுக்கு அது ஒரு பெரிய ரீசண்டா ஒரு திரைப்படம் கூட வந்தது, இந்த மற்போர மையமாக படுத்தி. அதுல ஒருத்தன் கூப்பிடுவான், என்னோட மற்போருக்கு வரியா அப்படின்னு. நிஜமாதான் கூப்பிடுறியா? வரேன். ஏனென்றால் வீரம் என்பது அப்படி இருக்கிற வரைக்கும் வீரத்துக்கே மதிப்பு. சம ஆற்றல் உடைய ஒருவன் உன்னை அழைக்கிறான், அந்த ஆற்றல் உடைய அவனது அழைப்பை அங்கீகரித்து போருக்கு போகணும். நீங்க எல்லா இதிகாசங்கள்லையும் இதை பார்க்கலாம். அதனால ராமன் சொன்ன கால தாமதம் எல்லாம் பண்ணாத, தாழல். தாழல்னா காலத்தாட்சி செய்யாதேன்னு அர்த்தம். ஆகவே என தொழுவார் தொழுதாள் அறி சொல்லுதலும் தொழக்கூடியவர்களால் உணர்ந்து தொழப்படுதற்கு உரியவனாகிய நாராயணனாகிய ராமன் இவ்வாறு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த விபீஷணன் அதிகாயனினுடைய திறமையெல்லாம் பட்டியலிடுகிறார். ஏன்னா எதிரியினுடைய ஆற்றல் என்னன்னு தெரியும், லக்குவனுக்கு தெரியாது. ஆகவே அதிகாயன் தெரியும். அதிகாயனுக்கு சிற்றப்பன் தானே வீடன. தெளிவா சொன்னான், என்ன எல்லாம் உடன் எய்திய பின் இவனே வில்லானோடு போர் செய்ய வேண்டும் என நல்லாருடை வீடனன் நாரணன் முன் சொல்லாடினான் அன்னவை சொல்லும். கம்பன் எவ்வளவு அழகா பேச. ராமன் சொல்லிட்டா இந்த அதிகாயனோடு லக்குவன் போர் செய்வான். அப்படி சொல்லி முடிச்ச உடனே விபீஷணன்
ராமனிடம் என்ன பேசினான் என்பதை நான் இனி சொல்ல போகிறேன்னு கம்பன் ஆரம்பிக்கிறான். எப்படி? நல்லாருடை வீடனன், நல்ல அறவழியிலே செல்லக்கூடிய விபீஷணன் எல்லாம் உடன் எய்திய பின் நாம் எல்லாம் லக்குவனுக்கு துணையாக போய் அந்த போர்க்களத்துல இவனே வில்லானோடு போர் செய்ய வேண்டும் என, இந்த லக்குவனே எதிர்க்கக்கூடிய வில்லாளியான அதிகாயனோடு போர் செய்ய வேண்டும். நாரணன் முன் சொல்லாடினான், நாராயணனின் அவதாரமாகிய ராமபிரானிடம் அதிகாயனை பற்றிய செய்திகளை சொல்லத் தொடங்கினான். யார்? விபீடனன். அன்னவை சொல்லுமால் அவற்றை நான் சொல்லுகிறேன். எப்படி? அதிகாயனுடைய பெருமையை பாருங்க. வார் ஏறு கழற்சின வாழ் அறி எம் போர் ஏறொடு போர் புரிவான். ஆமையா, தேர் ஏறு சின கடுவென் தருகன் கார் ஏறு என வந்த கதத்தொழிலோ. வார் ஏறு கழற்சின வாழறி, இவ் அதிகாயன் இருக்கிறானே, கச்சினால் கட்டப்பட்ட வீரக்கழல் அணிந்த கடுமையான கோபம் கொண்ட சிங்கம் போன்றவன். அதில் ஆண் சிங்கம் போன்ற ஆண் சிங்கம் போன்றவன். எம் போர் ஏரோடு போர் புரிவார் நமையா, போரில் வல்ல எம் லக்குவனோடு போர் புரிவதற்கு உடன்பட்டு தேர் ஏறி சினக்கடுவென் தருகன், தேரில் ஏறி வந்த சினமும் கொடிய அஞ்சாமையும் கொண்ட கார் ஏறி என வந்த கதத்தொழிலோ, கரிய மேகம் போலே கடுமையான கோபத்தோடு வந்துள்ள மிகச்சிறந்த போர் தொழிலாளி. ஞாபகம் வைத்து, ராவணன் மகன் என்பதனால அல்ல, இவனும் பலவாறாகிய போர்க்கலையை முயன்று கற்றவன், பல அத்திரங்களை பெற்றவன். ஞாபகம், அவனை எளிய நாள்ல எடை போட முடியாது, அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன். ஓவா நெடு மாதவம் ஒன்றுடையான், தேவாசுரர் ஆதியர்சை செருவில் சாவான் இறையும் சலியா வலியான் மூவா முதல் நான் முகனார் மொழியான். இவனுக்கு வாங்கிட்டு வந்த வரம் என்ன தெரியுமா? ஓவா நெடு மாதவம் ஒன்றுடையான், இவனை விட்டு என்றும் நீங்காத மிக பெரிய தவபலம் இவனிடம் இருக்கிறது. என்ன தவபலம் தெரியுமா? மூவா முதல் நான் முகனார் மொழியால், எக்காலத்தும் கெடாத பிரம்மனால் தரப்பட்ட வரத்தால் இவனுக்கு என்ன வரம் இருக்கான்? தேவாசுரர் ஆதியர்சை தெருவில், தேவர்களும் அசுரர்களும் தொடக்க காலத்துல செய்த போரில் சாவான், இறக்கவே இல்லாதவன், இறப்பே இல்லாதவன், இறையும் சலியா வலியான், சிறிது கூட சலிக்காத வலிவு பெற்றவன். அவ்வளவு நாள் நடந்த தேவாசுர போர்ல கொஞ்சம் கூட சலிக்கல, மரணம் இல்லாததோர் வரத்தை பிரம்மனிடம் முயன்று பெற்றவன். அவன போர்க்காலத்துல வெல்லுதல் அவ்வளவு எளிதான செயலே அல்ல. கடம் ஏய் கையிலை கிரி கண்ணுதலோடு இடம் ஏறு எடுத்தனன் என்று இவனை இடமே உலகில் பல தேவரோடும் வடமேறு எடுக்க வளர்த்தனான். எப்படியா? கடம் ஏய் கையிலை கிரி, காடுகள் பொருந்தின, கடம்னா காடு, காடுகள் நிறைந்துள்ள கைலாய மலையையும் கண்ணுதலோடு இடம் ஏற எடுத்தனம் என்று நெற்றிக்கண்ணை உடைய சிவபிரானோடு அடியோடு நாம் பெயர்த்து எடுத்தனம் என்பதற்காக இவனை பல தேவரோடும் உலகில் திடமே வடமேறு எடுக்க, இவ்வதிகாயனை பல தேவர்களோடு உலகில் வலுவை மிக்க வடமேருமலையை எடுக்க வளர்த்தனன். ராவணன் வளர்த்தான், தான் கைலாய மலையை எடுத்துட்டான். ஆகவே அந்த கைலாய மலைக்கு இணையாக இருக்கக்கூடிய மேருமலையை ஒருத்தன் தூக்கணும் இல்லையா? அதற்கு உண்டான
முறையான பயிற்சியை கொடுத்து இந்த அதிகாயனை வளர்த்து வந்திருக்கிறான். யாரு? ராவணன். மலைய தூக்கிற ஆள் அவன். அவன் தந்தை ராவணன் கைலாயத்தை தூக்கினா, ராவணன் தன் மகனாகிய அதிகாயன மேருமலையை தூக்க வேண்டும் என்று வளர்த்து வந்திருக்கு. அவ்வளவு பெரிய ஆற்றல். மாலரோடு மந்தரம் மாசுணமும் மேலாகிய தேவரும் வேண்டும் என ஆலாலமும் ஆரமிழுதும் அமைய காலால் நெடு வேலை கலக்கிடும். மாலரோடு மந்தரம் மாசுணமும், இவன் திருமாலும் மந்தரமலையும் வாசுகி என்ற பாம்பு. யோசிச்சு பாருங்க. பார்க்கடலை கடையறதுக்கு திருமால் கூர்மமா நின்னா, மேல மந்தரமலை நின்னது. அதை இயக்குவதற்கு வாசுகின்ற பாம்பு நானா இருந்தது. இப்படி இருந்தத அசுரர்களும் தேவர்களும் பிடித்து கடைந்தார்கள். இந்த அதிகாயனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மந்தரமலை வேண்டாம், கூர்மாவதாரம் எடுத்த நாராயணன் வேண்டாம், வாசுகி பாம்பெல்லாம் வேண்டாம். இப்ப எப்படிரா பார்க்கடலை கடைவான்றதுக்கு விளக்கம் சொன்னார் பாருங்க. மேலாகிய தேவரும் வேண்டும் என, இந்த மூணுத்தோட தேவர்களும் ஒரு பக்கம் பிடிச்சு கடையணும், அது கூட வேண்டாம். மாறாவன் எப்படி கடைவானா, ஆலமும் அமிழ்தும் அமைய, ஆலகால நஞ்சும் அருமையான அமிழ்தும் வெளிப்பட்டு தோன்றுமாறு காலால் நெடுவேலை கலக்கிடும். தன் கால்களாலேயே இந்த மிகப்பெரிய பார்க்கடலை கலக்கி அமிழ்தத்தை எடுத்து. இந்த பார்க்கடலை 2 பேர் தனியா கடைவார்கள்ன்றதுக்கு விளக்கம் ஏற்கனவே இருக்கு. ஒருவன் வாலி. வாலிய கம்பன் அப்படிதான் சொன்னார். எல்லா தேவர்களுக்கும் அமிழ்தம் கிடைச்சது, யமனுக்கு கிடைக்கல. வாலியிடம் முறையிட்டார்கள். யமன் முறையிட்டதனால வாலி தனி ஒருவனாக நின்று பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து யமனுக்கு கொடுத்தான். தாரை புலம்பல் பகுதியில வரும். நரிதாம் இன்னமிழ்து உண்ண நல்களின் இனிதாம் இன்னுயிர் பெற்ற பெற்றிதாம் அறியாரோ நமன. வாலி ஒருவன் தனி மனிதனாக நின்று பார்க்கடலை கடைஞ்சு அமிழ்தம் எடுத்து கொடுத்திருக்கு. ஆனா இந்த அதிகாயன் இருக்கான, அவனுக்கு தேவர்கள் வேண்டாம், அசுரர்கள் வேண்டாம், கூர்மம் வேண்டாம், பெருமலை வேண்டாம், வாசுகி வேண்டாம். கடல்ல இறங்கி காலாலேயே கடலை கடைஞ்சிடும். அவ்வளவு பெரிய வீர். மேலும் எப்படி ஊழிக்கும் உயர்ந்து ஒரு நாள் ஒருவா பாழி திசை நின்று சுமந்த பனை சூழி கரி தள்ளுதல் மன்னிக்கணும், தள்ளுதல் தோல் வலியோ ஆழிக்கிரி தள்ளும் ஓர் அங்கையில். எப்படியா? ஊழிக்கும் ஒருவா உயர்ந்து, ஊழி காலத்திலும் அழியாமல் மேம்பட்டு உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் பாழி திசை நின்று சுமந்து, ஒரு நாளும் நீங்காமல் திசைகளில் நின்று 8 திசைகளையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய திக்கு யானைகள் இருக்கு இல்லையா? பனை சூழ் கரி தள்ளுதல் தோல் வலியும், பருத்த முகபடாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த திசை யானைகள் 8னையும் தள்ளுதல் தோல் வலியா. அதுக்கு அவ்வளவு பெரிய வழி வேணுமா என்ன? ஓர் அங்கையினால் ஆழிக்கிரி தள்ளும். இவ் அதிகாயன் என்ன பண்ணுவான்? தன் உள்ளங்கையினால் சக்கரவாள மலையையே தள்ளிடும். திக்குகளை காத்திருக்கக்கூடிய 8 யானைகளை தோளால முட்டி தள்ளுறதுதான் வீரம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம் இவங்கிட்ட. தன் உள்ளங்கையினால இந்த யானைகளால் காக்கப்படுவது சக்கரவாளகிரி. புரிஞ்சுக்கணும். நம்ம உலகம் எப்படி இருக்கு? கடலுக்கு அப்புறம் நிலப்பகுதியை, உலகமாகிய இந்த நிலத்தை சுற்றி சக்கரவாளம்னு மலை இருக்கு. அதுக்கப்புறம் 8 திக்கு யானைகள் இருக்கு.
இந்த திக்கு யானைகளை தோளால தள்ளுறது பெரிய வீரம் அல்ல. அதை விட பெரிய வீரம் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய சக்கரவாளம்ன்ற மலையையே தன் உள்ளங்கையால ஒரு தள்ளு தள்ளிட்டு போயிடும். காரணம், எங்க கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவார், ஒரு எவ்வளவு பெரிய ஒருவன் சாமர்த்தியசாலின்னா மலையை விழுங்கக்கூடிய மாதேவனுக்கு அம்மிக்கல் ஒரு அப்பளம்னு பழமொழி. மலையையே விழுங்கக்கூடியவன் அவங்கிட்ட போய் அம்மிக்கல்ல காமிச்சா என்ன பண்ணுவான்? ஒரு அப்பளத்தை நொறுக்கி உண்ணுவது போல உண்டு விட்டு போய்விடும். அது போல 8 யானைகளை விலக்குதல் பெரிய வீரம்னு நீ நினைச்சா அதை விட பெரியதாகிய சக்கரவாள கிரியையே தன் உள்ளங்கையால தள்ளி விட்டு போயிடும். அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது. காலங்கள் கணக்கு இர கண் இமையா ஆலம் கொள் மிடற்றவன் ஆர் அழல்வாய் வேல் அங்கு எரிய கொடு விட்டது நீள் சூலம் கொல் என பகர் சொல் உடைய. கணக்கு இர காலங்கள் கண் இமையா, கணக்கற்ற காலங்கள் கண்களை இமைக்காமல் ஆலம் கொள் மிடற்றவன் ஆலகாலன் விஷத்தை கழுத்திலே கொண்டவனாகிய நீலகண்டன் என்கின்ற சிவன் இருக்கிறானே, ஆறு அழல்வாய் வேல் அங்கு எரிய நிறைந்த நெருப்பு பொருந்திய வேலினை இந்த அதிகாயன் மீது எரிகின்ற பொழுது சிவபெருமானால் எரியப்பட்ட ஆயுதம். இதை அதிகாயன் எப்படி எதிர்த்தானா? கொடு விட்டது நீள் சூலம் கொல் என அதனை கையில் பற்றி கொண்டு நீ விட்டது இந்த நீண்ட சூலம் தானா என்று பகர் சொல் உடையான் ஏளனமாக பேசக்கூடிய சொற்களுக்கு உரிய சிவபெருமானே எதிர்த்து அதிகாயன் பேர திரிசூலத்தை எய்யறான். அப்படி தன் மீது வந்த திரிசூலத்தை கையில பிடித்து கொண்டு இவ்வளவுதானா உன் வீரம், இதை வச்சா என்ன நீ தாக்க போறேன்னு சிவனையே வம்பு கொழுத்தான். உன்னால் எரியப்பட்ட திரிசூலம் எனக்கு பொம்மை மாதிரி, அது என்னை ஒன்றும் செய்யாது. அதாவது கொஞ்சம் நினைத்து பாருங்க, நம்ம எல்லாம் இப்ப திரைப்படங்கள்ல எல்லாம் வேடிக்கையான சில காட்சியெல்லாம் காட்டுவார். அப்படி கதாநாயகனோ அல்லது வில்லனோ துப்பாக்கியில சுடுவார்கள். இந்த 2 பேர்ல துப்பாக்கி தோட்டாவை பிடிப்பான். நடக்கவே நடக்காது அதெல்லாம். அது போல எதிரி வீசக்கூடிய கத்திய, பறந்து வரக்கூடிய கத்திய சட்டுன்னு கையில பிடிக்கிறது. அதுக்கு பயிற்சி எடுத்தா செஞ்சுடலாம். கத்திய பிடிக்கிறது, தோட்டாவெல்லாம் பிடிக்க முடியாது. அது போல இங்க ரொம்ப அழகா ஏளனமா சிவபெருமான் முயன்று இந்த அதிகாயன போர்க்களத்துல அழிக்கணும்னு திரிசூலத்தை எய்யறான். தன்னை நோக்கி வந்த திரிசூலத்தை கைகள்ல லகுவா பிடிச்சிட்டு, இதுதானா நீ என்னை கொல்லுதற்கு அனுப்பின ஆயுதம் அப்படின்னு ஏளனமா கேட்டவன் இந்த அதிகாயன். ஆகவே அவன் சாதாரண வீரன் அல்ல. பகை ஆடிய வானவர் பல்வகை ஊர் புகை ஆடிய நாள் புனை வாகையினான் மிகை ஆர் உயிர் உண் என வீசிய வெண் தகை ஆழி தகைந்த தனுத்தொழில். பகை ஆடின மன்னிக்கணும், பகை ஆடிய வானவர் பல்வகை ஊர், இவ் அதிகாயனோடு பகைமை கொண்டு வானத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் பலவாறாக இவனோடு போர் செய்த அந்த தேவர்களினது ஊர்கள். தேவர்களுக்கு ஊர் இருக்குன்னா ஊர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தந்த ஊருக்கு பேரே கொடுத்திருக்கிறார். சிவபெருமான் இருப்பது கைலாயம், முருகன் இருப்பது கந்தகிரி. கைலை பாதி கந்தகிரி பாதி எல்லாம் பாடி இருக்கிறார்கள் பாட்டு. கைலை பாதி காலத்தி பாதி பாடினா மாதிரி கழுகுமலை பாதி கந்தகிரி பாதின்னு பாடியிருக்கார் பாம்பன் குமரகுருதாஸ். அப்படியே இமயமலைன்றது ஒரு பெரிய உலகம்னு எடுத்துக்கனால கைலாயத்துல சிவன் இருக்கார், பக்கத்துல கந்தகிரி. அதுக்கு மேல போனாக்க அமராவதி பட்டணத்துல இந்திரன், பிரம்மலோகம் தனி, அதுக்கு பேர் சத்தியலோகம் பேரு. அதுக்கு மேல வைகுந்தம், பார்க்கடல், பரமனது லோகம். அதுக்கப்புறம் அக்னிக்கு தனி ஊர் இருக்கு, வாயுக்கு தனி ஊர் இருக்கு, யமனுக்கு தனி ஊர், இப்படி குபேரனுக்கு தனி ஊர். ஸ்பேஸே பெரிய அளவுல
ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் புராணங்கள் சொல்லி இருக்கு. அதனால வெவ்வேறு தேவர்கள் வானவழியில வெவ்வேறு நகரத்திலே வாழக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த அதிகாயனை அழிக்க வந்த பொழுது புகையாடிய நாள் அத்துணை தேவர்களினுடைய நகரங்களை எல்லாம் கொளுத்தினான் இந்த அதிகாயன். புகையாடிய நாள், புகையினால் மூடச் செய்தான், எல்லாத்தையும் கொளுத்திட்டான். புனை வாகையினான், அத்துணை தேவர்களையும் வாகையினான் வென்றவன். மிக யார் உயிர் உண் என வீசிய தேவையற்ற குற்றமல்ல இனிய உயிரை அழிப்பாய் என்று வீசிய வெந்தகை ஆழி தகைந்த தனு தொழிலோன் கொடிய தன்மை பொருந்திய சக்கரப்படையை தடுத்த வில்லாற்றலுக்கு உரியவன். சக்கரப்படை யாருது? நாராயணன். சிவனது திரிசூலத்தையும் எதிர்த்தவன் நாராயணனது சக்கரப்படையையும் இவன் எதிர்க்க அது தோற்றுப்பான. ஞாபகம் வச்சு. 3 தெய்வங்கள் 2 தெய்வங்களை தூக்கிட்டானா சிவனாலையும் இவனை ஜெயிக்க முடியல, தேவர்களாலையும் முடியல, நாரணனாலையும் முடியல. அப்படிப்பட்ட வீரன் அதிகாயம். அடுத்து என்ன? உயிர் ஒப்புரு பல்படை உள்ள ஏலாம் செயிர் ஒப்புறும் இந்திரர் சிந்திய நாள் அயிர் ஒப்பன நுண் துகள் செய்து அவர் தம் வைரப்படை தள்ளிய வாழின். இந்திரனை அழிச்சான். எப்படி? செயிர் ஒப்புறும் இந்திரர், சினம் மிக கொண்ட இந்திரன் உயிர் ஒப்புறும் உள்ள எலாம் பல்படை, தன் உயிருக்கு ஒப்பாக கூறத்தக்க தன்னிடம் உள்ள பலவாகிய படைக்கலன்கள். இந்திரன் தெரிந்த எல்லா விதமான படைக்கலன்களையும் அதிகாயனை அழிக்க ஏவினான். அத்தனையும் அதிகாயன் அழிச்சான். சிந்திய நாள் இவ் அதிகாயன் மீது இந்திரன் செலுத்திய நல்ல அயிர் ஒப்பன நுண்துகள் செய்தது இந்திரனால் அனுப்பப்பட்ட அத்துணை தெய்வ படைகளையும் தூள் தூளாக்கிட்டான் அதிகாயன். அவர் தம் வைரப்படை தள்ளிய வாளியினான் அந்த இந்திரனது இறுதி ஆயுதமாகிய வஜ்ராயுதத்தை கூட தன்னுடைய அம்பினால் தாக்கி அழித்தவன் யாரு? இந்த அதிகாரி. அவனிடம் தனிப்பட்ட வீரமும் இருக்கு, ஏனைய பிற தெய்வங்களினுடைய படைக்கலன்களை அழித்த பெருமையும் இருக்கு. ஞாபகம் வைத்துக்கொள். அடுத்து கற்றான் மறை நூலோடு கண்ணுதல் பால் முற்றாதன தேவர் முரண் படைத்தாம் மற்ற ஆறும் வழங்க வளார் இலவும் பெற்றான் நெடிது ஆண்மை பிறந்துடைய. கண்ணுதல் பால், நுதல்னா நெற்றி, கண்ணுதல்னா நெற்றியிலே கண்ணை உடைய சிவபிரானிடம் மறை நூலோடு கற்றான் வேதங்களையும் போர் நூல்களையும் கற்று. பாத்தியார் யாரு? ஞாபகம் வச்சு. சிவபெருமானே இவனுக்கு ஆச்சாரியனாக நின்று வேதத்தையும் தனுர்வேதத்தையும் கற்றுக் கொடுத்திருக்க, போர்க்களத்தையும் எப்படி வெற்றி கொள்வதுன்னு கற்றுக் கொடுத்திருக்க. தேவர் முற்றாதன முரண் படைதாம், தேவர்கள் செலுத்திய வலிய படை கருவிகளை மற்ற ஆறும் வழங்கல் அவர் இலவும் பெற்றான். பிறர் யாரும் செலுத்த வல்லவர்கள் இல்லாதனவாகிய கருவிகளை பெற்றான். இவன் கிட்ட இருக்கக்கூடிய போர் கருவிகளை வேற யார் ஒருவராலையும் செலுத்த முடியாது. இவன் ஒருவனால மட்டுமே செலுத்துவதற்கு உரியதாகிய போர்க்கருவிகள். அவ்வளவு பெரிய தனித்த சிறப்பு வாய்ந்த போர்க்கருவிகளுக்கு உரியவன். நெடிது ஆண்மை பிறந்துடையான், ஆதலால் மிக்க ஆண்மை உடையவனாக இருக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற போர்க்கருவிகள் வேற யாராலையும் பயன்படுத்த முடியாது. தனித்த போர்க்கருவிகளாக பலவற்றை பெற்று இருக்கு. ஆச்சரியப்படலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரே என் வயது உடையவர்களுக்கு, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்த பொழுது
அவருடைய அமைச்சரவையில அந்தமான் நிக்கோபாரை சார்ந்த ஒரு எம்பி துணை நிதியகத்தில் அமைச்சரா இருந்தார். துணை நிதி அமைச்சர் KR கணேஷ்னு பேர். அவர் தான் கடுமையான முறையில நடவடிக்கை எடுத்து பல கடத்தல்காரர்களை பிடித்தார். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த 76, 77 இதுதான் தினம் செய்தித்தாள். இந்த ஊரில் இந்த கடத்தல்காரர் கைது, ஊர் பேர் போட்டு இந்த கடத்தல்காரர் பத்தின செய்திகள் எல்லாம். அப்ப அதனோட மற்றொரு செய்தியும் வந்து கடத்தல்காரர்கள் கையாண்ட பல நவீன தொழில்நுட்ப கருவிகள் இந்தியாவில் இருந்த காவல்துறையினருக்கும் இராணுவத்துறையினருக்கும் இயக்குதற்கு உண்டான திறனே இல்லாத அளவிற்கு உயர்ந்த கருவிகள். இப்படி ஒரு இந்திய இராணுவத்திடம் இல்லாத கருவிகளை கடத்தல்காரர்கள் பல வெளிநாடுகளில் இருந்து பெற்று அதை கொண்டு தங்களை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள்னா எவ்வளவு தெளிவுன்னு பாரு. இது செய்தியா வந்தது. அப்ப அது போல இந்த அதிகாயன் கிட்ட பலவாறாகிய படைக்கலன்கள். ஆனா என்ன சிக்கல், அத மற்றவர்கள் யார் ஒருவராலும் இயக்கவே முடியாது. அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அது இயக்க தெரியும். அந்த அடிப்படையில பல புதிய நுணுக்கமான படைக்கலன்களை எல்லாம் அவன் கொண்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, அரண் அல்லது நல்லது மாறு அறியான், மரண் அல்லது பல் பணி மாறு அணியான், திறன் அல்லது ஓர் ஆர் உயிரும் சிதையான், உரல் நல்லது பேரிசை என்று உணர்வும். நல்லது அரண் அல்லது மாறு அறியான், நன்மை பயக்கும் அரண் இல்லாதது தவிர வேறு ஒன்றும் அறியாது. அயோக்கியத்தனம் மட்டுமே தெரியும். நன்மை பயக்கும் அரண் இல்லாதது தவிர என்ன அர்த்தம்? எல்லா தவறுகளையும் நன்றாக செய்ய தெரிந்து. பல் பணி மரண் அல்லது மாறு அணியான், பல அணிகலன்களாக வீரத்தை தவிர வேறு எதையும் அணிய பெறாதவன். அவனுக்கு அணிகலன் வீரம்தான். திறன் அல்லது ஓர் ஆர் உயிரும் சிறையான், வலிமை இல்லாததாகிய எந்த ஒரு ஒப்பற்ற அருமையான உயிரையும். ஆகவே அரண் அல்லது நல்லது மாறு அறியான், நல்லது என்று சொல்லத் தகுந்தனவற்றை தவிர மீது எல்லாம் அவனுக்கு தெரியும். மரண் அல்லது பல்பணி மாறு அணியான், பலவாகிய அணிகலன்கள் இருந்தும் வீரன்ற அணிகலன்களை மட்டுமே அணிந்தவன். அதான் அவனுடைய தகுதி. திறன் அல்லது ஓர் ஆர் உயிரும் சிதையான், தன் ஆற்றலுக்கு இணைவான ஆற்றல் இருக்கிறவனை மட்டும் அழிப்பான். தன்னை விட கொஞ்சம் இழைத்தவனெல்லாம் தொடக்கூட மாட்டான். உரல் நல்லது பேரிசை என உணர்வான், பெரும் புகழே அடைதற்கு உரிய ஒன்று என்று போர்க்களத்தில் புகழுக்காகவே போர் செய். காயத்து உயிரே விடு காலையினும் மாயத்தவர் கூடி மலைந்திடினும், தேயத்தவர் செய்குதல் செய்திடினும் மாயத்தொழில் செய்ய மதித்திலனான். காயத்து உயிரே விடு காலையினும், இந்த அதிகாயன் போர்க்களத்துல உடலில் உள்ள உயிரையே விட வேண்டிய காலம் வந்தாலும், மாயத்தவர் கூடி மலைந்திடினும், தன்னோடு வஞ்சனையாக மாயங்களின் மூலமாக பலர் கூடி போரிட்டாலும், தேயத்தவர் செய்குதல் செய்திடினும், உலகில் உள்ளவர்கள் எல்லாம் தனக்கு எதிராக ஏமாற்றுதற்கு உரிய போரை செய்தாலும் மாயத் தொழில் செய்ய மதித்திலனால், மாயத் தொழிலை செய்து போர்க்களத்துல ஜெயிக்க மாட்டான். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதேதான். இவனை நீங்க ஏமாத்தினா கூட இவன் தான் அதுக்கு பதிலாக ஏமாத்தலாம் மாட்டான். இவனுக்கு எதிராக மாயப்போர் செய்தாலும் இவன் அதற்கு உட்பட்டு தானும் மாயப்போர், வெளிப்படையான வீரப்போரை மட்டுமே செய்யும். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன். இவனுடைய பிறப்பும் வரலாறும்
விசித்திரமானது என்று பிறப்பை சொல்ல தொடங்குகிறான் வீடனன். அது அடுத்த வகுப்புல பாரு.